100 நாட்களுக்கு மேல் அரசு தொடருமாக இருந்தால் இனப்பிரச்சினைக்கான தீர்வுக்கு அதிக முன்னுரிமை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுப்பதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளர் பஷீர் சேகுதாவுத் கூறியுள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூரில் நடைபெற்ற கலாச்சார நிகழ்வொன்றில் நேற்று அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். இந்த நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி கௌரவ சந்திரிகா அம்மையார் அவர்கள் இன்றைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களினால் இலங்கையின் தேசிய நல்லிணக்கத்துக்கான ஜனாதிபதி பணிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டு அவருடைய தலைமைத்துவத்தின் கீழே தேசிய நல்லிணக்கத்தை கொண்டு வருவதற்கான ஒரு குழு தொடர்ந்து வேலை செய்ய போகிறது. எனவே 100 நாளுக்கு மேலதிகமாக இந்த அரசு தொடர்மாக இருந்தால் அடுத்து வருகிற காலங்களில் அவசரமாக தீர்த்து வைக்கிற பிரச்சனைகளில் மிக முக்கியமானதாக இனப்பிரச்சினை தீர்வை கொள்ள வேண்டும் என்று நான் வடகிழக்கிலே தமிழ் பேசும் பகுதிகளிலே பிறந்த ஒரு அரசியல்வாதியாக அந்த மக்களின் பிரதிநிதியாக வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறேன். இந்த சந்திரிகா அம்மையார் சமாதான தேவதையாக விசேடமாக வடகிழக்கிலே வாழ்கிற தமிழ் பேசும் மக்களால் பார்க்கப்பட்ட ஒருவருக்கு இன்று கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை புதிய அரசு தோன்றிருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த இனப்பிரச்சனை தீர்வுக்கு சரியான வழிமுறையை அவருக்கு கிடைத்திருக்கிற இன்றைய இந்த பணிக்குழுவின் தலைமைத்துவம் என்ற இந்த பதவியினூடாக அவர் செய்து முடிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறேன்.